ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த சம்மரில் ஃபுக்ஸியா மட்டும் காஞ்சி போகாமல் சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். அதோட ஷேடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கேன். சண்டேங்கிறதுனாலங்க, வீக் டேவாக இருந்தால் பண்ண முடியாது. இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அசோகா ஹல்வா தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதும் எல்லா அக்கேஷனுக்கும் இந்த ஸ்வீட் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இது எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ட்ரெடிஷ்னல் எங்கள் ஊர் தஞ்சாவூர் ஸ்டைல் ஸ்வீட்டுங்க அது. ஸோ இது பண்ணால் கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், ஊரை மிஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் டேபிளை செட் பண்ணிட்டேன். இந்த டேபிளை செட் பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஜாப். ஸோ இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சேன். கேரட் சாம்பார் பண்ணேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, வடை, அசோகா. அப்புறம் கொஞ்சம் தோசை, அது பசங்களுக்காக பண்ணேன். ரெகுலராக நாங்கள் இவ்வளோ ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றதில்ல. ரொம்ப 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 லைட்டு தான். பட் இன்றைக்கி ஒரு அக்கேஷனுங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கார்டனில் இன்றைக்கி பேஷன் ஃப்ரூட் காய்ச்சிருக்கு. 2 பழுத்துதுங்க, 2 மட்டும் பறிச்சிருக்கேன். இது டேஸ்ட் ஓகே நல்லாயிருக்கு. பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஓகேவாக இருக்குது, பொமோகிரானட் மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம ஹல்வா எப்படி வருது பாருங்கள். எடுத்தால் இப்படி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒட்டக்கூடாது. அண்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டால் தான் இந்த மாதிரி வரும். இன்றைக்கி வெதர் நல்லா சன்னி டே இன்றைக்கி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட் பிரேக்ஃபாஸ்ட் தான். பட் இந்த மாதிரி கார்டனில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது முடிச்சுட்டு இது அடுத்த நாளுங்க. அடுத்த நாள் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ இது ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ரோடு. யூஸ்வலி பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிராஃபிக்கை எதிர்பார்க்கணும். இந்த ரோட்டில் ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு அவுட்லெட் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் என்னோடய பழைய வீடியோஸில். இந்த அவுட்டர் சிட்டியில் எல்லா பிராண்டட் ஷாப்ஸும் ஒரே இடத்துல இருக்கும். உங்களுக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கொடுப்பாங்க. எல்லா டைமும் ஆஃபர் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வாங்குறீங்க அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீசனபிளாக கிடைக்கும். அப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ சம்மருங்கிறதுனால நல்லா பிரைட்டாக இருக்குது. லேட் நைட் கூட கொஞ்சம் வெளிச்சம் லைட்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.